இந்த சபையிலே நாம் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறோம். நாம் இருக்கின்ற இந்த சபை ஒரு சாதாரண சபை கிடையாது. ஒரு இபாதத்துக்காக இருக்கிறோம் என்பதனை முதலிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சபையிலே உட்காருகிறவர்களுக்கு அல்லாஹு தஆலா மன்னிப்பை வழங்குகிற மகத்தான ஒரு சபையிலே நாம் இருக்கிறோம் என்பதனை நினைவுபடுத்திக் கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினர்களையும் நரக நெருப்பிலிருந்து காத்து கொள்ளுங்கள் என்ற ஒரு அல் குர்ஆன் வசனத்தை தலைப்பாக பேசுமாறு பணிக்கப்பட்டிருக்கிறேன். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த அல் குர்ஆன் வசனம் பின்வருமாறு ஆரம்பிக்கின்றது. சூரா அத்-தஹ்ரீம் என்ற அத்தியாயத்தின் 6வது வசனமாகும். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை விசுவாசம் கொண்டவர்களே என்று அழைக்கிறது. அல்லாஹுவை ரப்பாக ஈமான் கொண்டு பிரகடனப்படுத்திய மக்களே, அல்லாஹுடைய வேதத்தில் இறங்கியதை ஈமான் கொண்டு அதனை வெளிப்படையாக நம்பிய மக்களே, அல்லாஹ் அனுப்பிய தூதரை நம்பிக்கை கொண்ட மக்களே, நீங்கள் அல்லாஹுவை உண்மையாக நம்புகிற, உண்மையாக விசுவாசிக்கிற மக்களாக இருந்தால் பின்னால் சொல்லப்படுகிற இந்த செய்தியை செவிமடுங்கள். அது என்ன சொல்லுகிறது என்பதனை நீங்கள் விளங்குங்கள். அதன்படி உங்களுடைய வாழ்வை அமைத்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ஏவியதற்கு கட்டுப்படுங்கள். அவனுடைய விலக்கல்களுக்கு விலகி வாழுங்கள். அவன் எதனை புரிந்து கொள்கிறானோ அதனை செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள் என்ற ஆழமான அர்த்தத்தோடு அழைக்கின்ற ஒரு அழைப்புத்தான் யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் அழைக்கிறான். அழைத்து சொல்கிறான், கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். முதலாவதாக கூ அன்ஃபுஸகும், உங்களை நீங்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நான் என்னை நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்க வேண்டும், நீங்கள் உங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்க வேண்டும். நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெறுவதாக இருந்தால் அல்லாஹ் அல் குர்ஆனில் கடமையாக சொல்லியிருக்கிற கட்டளைகளை நம் வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டும். அவன் எவைகளை தடை செய்திருக்கிறானோ, விலக்கி இருக்கிறானோ அவைகளை தவிர்ந்து கொண்டால்தான் நாம் நம்மளை நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ள முடியும். இந்த பாதுகாப்பை நாம் ஏற்படுத்தினால்தான் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கும் அல்லாஹ்வுடைய வேதனைக்கும் நரகத்துக்கும் நமக்கும் இடையில் ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்துமாறு அல்லாஹ் கூ அன்ஃபுஸகும், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். ஏனென்றால் நாளை மறுமையில் நமக்காக யாரும் உதவி செய்ய வரமாட்டார்கள். நம்முடைய பெற்றார்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய மனைவிமார்களாக இருந்தாலும் சரி, நம் சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய உறவுகளாக இருந்தாலும் யாரும் நமக்கு உதவி செய்ய மாட்டார்கள். நாம் செய்த நல்லமல்கள் மாத்திரம்தான் நமக்கு அந்த மறுமை நாளில் பயனளிக்கும். நரகத்தை விட்டு பாதுகாப்பது நான் செய்த நன்மை மட்டும்தான் எனக்கு பாதுகாப்பாக இருக்கும். நீங்கள் செய்த நன்மைதான் உங்களை பாதுகாக்கும். எனவே முதலாவதாக உன்னை நீ சீர்திருத்த வேண்டும். உன்னை ஒரு சுவர்க்கவாசியாக மாற்ற வேண்டும். உன்னை ஒரு நல்ல மனிதனாக நீ மாற்ற வேண்டும்.
நரகத்துக்குரியவனாக நீ ஆகிவிடக் கூடாது, நரகத்தில் உன்னை பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ் காபிர்களை என்று அழைக்கல, காபிர்களை என்று அழைக்கல, மக்களை என்று கூப்பிடல. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே என்று அல்லாஹ் கூப்பிட்டு சொல்றான். ஈமான் கொண்டவர்கள் செய்ய வேண்டிய முதல் கடமை தன்னை நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனம் போக மாட்டான் என்று என்னென்ன ஹதீஸ் எல்லாம் சொன்னார்களோ அதுல கவனமா இருக்கணும். லா யதுகுலுல் ஜன்னத காத்தி', குடும்ப உறவை துண்டிப்பவன் சுவனம் நுழைய மாட்டான். நான் குடும்ப உறவுல மிக கவனமாக இருக்கணும். லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ذرة மின் கிபர், எவருடைய உள்ளத்தில் அணுவளவேனும் பெருமை இருக்கிறதோ அவர் சுவனம் நுழைய மாட்டார். பெருமை விடயத்தில் நான் கவனமாக இருக்க வேண்டும். இப்படி நபி அவர்கள் என்னென்ன விடயங்களை சொல்லி இந்த தவறை செய்தால் சுவனம் நுழைய மாட்டார், சுவனம் நுழைய மாட்டார் என்று சொன்னார்களோ அதிலே நான் கவனமாக இருந்து அந்த தவறை நான் திருத்த வேண்டும். நான் சுவனம் நுழைகிறவனாக என்னை ஆக்க வேண்டும். அது என்னுடைய கடமை. என்ன விடயங்களை சொல்லி நபி அவர்கள் இவன் நரகத்தை நுழைவான், அல்லாஹ்வுடைய சாபத்தை பெறுவான், அல்லாஹ்வுடைய கோபத்தை பெறுவான், தண்டனையை அடைவான் என்றெல்லாம் நபி அவர்கள் எச்சரிக்கை செய்தார்களோ அவைகளில் கவனமாக இருக்க வேண்டும். இப்படியாக கவனமாக இருந்து என்னை நான் ஒரு சுவர்க்கவாசியாக மாற்ற வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், மன் தரக்க ஸலாத்துல் அஸ்ரி ஃபகத் ஹபித அமலு, அஸர் தொழுகையை யார் விடுகிறாரோ அவருடைய தொழுகை பாழாகிவிடும் என்று சொன்னார்கள். நான் அதிலே கவனமாக இருக்கணும், நான் அதில் கவனமாக இருக்க வேண்டும். ஹாஃபிது அலஸ் ஸலவாத், தொழுகைகளை பேணி பாதுகாருங்கள் என்றார்கள். நான் கவனமாக இருக்க வேண்டும். ஜும்மா தொழுகையை விடாமல் தொழ வேண்டும், விட்டால் அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் முத்திரையிடுகிறான். அதற்கு பின்னால் அவன் அலட்சியவாதியாக மாறி நரகத்தை நுழைவான் என்று சொன்னார்கள். நான் ஜும்மாவை விடாமல் பாதுகாப்பா இருக்கணும். என்னென்ன காரியங்களை எல்லாம் இஸ்லாம் எனக்கு நன்மையாக சொல்லியிருக்கிறதோ அதெல்லாம் இந்த வாழ்வில் வரணும், அதெல்லாம் நான் செய்யணும். செஞ்சு என்னை நரகத்திலிருந்து நான் பாதுகாக்க வேண்டும். இது முதலாவது அழைப்பாகும். இதனைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் தான் மறுமையில் மாட்டுவீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் விசாரணை தனித்தனியத்தான் இருக்கு. எல்லாரையும் அல்லாஹு தஆலா ஒரு இடத்திலே வைத்து ஒவ்வொருவராக பேசுவான், ஒவ்வொருவராக விசாரிப்பான். நபி அவர்கள் சொன்னார்கள், மா மின்கும் மின் அஹதின் இல்லா சயுகல்லிமுஹுல்லாஹ் லைஸ பைனஹு வ பைனஹு தர்ஜுமான் ஃபயன்ظுரு ஐமன மின்ஹு ஃபலா யரா இல்லா மா கத்தம். நாளை மறுமையில் உங்கள் ஒவ்வொருவரோடும் அந்த அல்லாஹ் பேசுவான். பேசுகிற அந்த அல்லாஹ்விற்கும் பேசப்படுகிற அந்த மனிதனுக்கும் இடையில் எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளரும் இல்லை, நேரடியாக பேசுவான். அந்த சந்தர்ப்பத்தில் அவனுடைய வலது பக்கம் பார்ப்பான், அவன் தேடியவைகள் இருக்கும். அவன் இடது பக்கம் பார்ப்பான், அவன் தேடியவைகள் இருக்கும். வயன்துரு பைன யதை ஃபலா யரா இல்லா النار تلقاء وجهه. முன்னால் பார்ப்பான். அந்த சந்தர்ப்பத்தில் அவனுக்கு முன்னால் நரகத்தை தவிர வேறு எதையும் பார்க்க மாட்டான். ஃபத்தகுன்னார் வலவ் பிஷிக்கி தம்ரா, ஒரு துண்டு ஈச்சம்பழத்தையாவது அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்து நீங்கள் உங்களை நரகத்திலிருந்து காத்துக் கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நரகத்திலிருந்து பாதுகாப்பதற்கு நீங்கள் செய்கிற அந்த அமல், அந்த செயல், அல்லாஹ்விற்கு பொருத்தமான அந்த நற்செயல், அது சின்ன தர்மமாக இருந்தாலும் சரி, ஒரு சிறிய காரியமாக இருந்தாலும் சரி,
அதற்கு நன்மை இருக்கிறது. فَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ, யார் ஒருவர் சிறிய அளவேனும் அணுவளவேனும் நன்மையை செய்தால் அந்த நன்மையின் பிரதிபலனை நாளை மறுமையில் கண்டுகொள்வார். அப்ப நம்ம சின்னதுதானே என்று விடக்கூடாது. லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, நன்மையான காரியம் அது சின்னதென்று அற்பமாக நீங்கள் கருதாதீர்கள். அது சின்னதுதானே என்று நினைக்காதீர்கள். சின்னதுதான் பெரிதாக வந்து நிற்கும். அதனால்தான் நபி அவர்கள் கூடுதலாக பயப்பட்டது சிறிய சிறுக்கைத்தான். சிறுக்குல சிறிய சிறுக்கைத்தான் பயந்தார்கள். ஏனென்றால் அது சிறியது சிறியதென்றாகி பெரிதாக வந்து நிற்கும் அங்க மறுமையில். அதுபோல நன்மையில சின்னதென்று நீங்கள் கருதி அலட்சியம் செய்யாதீர்கள் என்று நபி அவர்கள் சொல்லி அந்த நரகத்திலிருந்து காப்பதற்காக ஒரு துண்டு ஈச்சம்பழத்தையாவது கொடுத்து நீங்கள் உங்களை காத்துக் கொள்ளுங்கள். ஃபஇல்லம் தஜிது ஃபபிகலிமத்தின் தய்யிபா, நீங்கள் அந்த நன்மையை பெறுவதற்கு ஒரு துண்டு ஈச்சம்பழம்தான் கிடைக்கவில்லை என்றாலும் நல்ல வார்த்தையை சொல்லி நன்மையை பெற்று நரகத்திலிருந்து உங்களை காத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். நல்ல வார்த்தை பேசுவது சதக்கா, நன்மையை ஏவுவது சதக்கா, தீமையை தடுப்பது சதக்கா, ஒரு சகோதரனை பார்த்து புன்முறுவல் பூர்ப்பது சதக்கா. இப்படியான நன்மைகளை செய்து நரகத்திலிருந்து நம்மளை காத்துக்கொள்கிற வழிகளை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இது முதலாவது, நம்மளை நாம் பாதுகாக்க வேண்டும். இரண்டாவதாக அல்லாஹ் சொல்கிறான், வ அஹ்லீக்கும், உங்களுடைய குடும்பத்தார்களை நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்பம் என்கிற போது உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய பிள்ளைகள், ஆண் குழந்தைகளாக இருப்பார்கள், பெண் குழந்தைகளாக இருப்பார்கள். அதுபோல உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ், உங்களுடைய பராமரிப்புக்கு கீழ் உள்ள அந்த குடும்பத்தார்கள், அவங்களுடைய சகோதரிகளாக இருக்கலாம், சகோதரர்களாக இருக்கலாம், பெற்றார்களாக இருக்கலாம். உங்களுடைய பொறுப்பிலே உள்ள அந்த பொறுப்புதாரிகள் பற்றி நீங்கள் நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் என்ற செய்தியை சொல்லி நரகத்திலிருந்து நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் சரியான முறையில் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள். அத்திபூஹும் வ அல்லிமூஹுமுல் கைர், அவர்களுக்கு அதபை, ஒழுக்கத்தை படித்துக் கொடுங்கள். எது நல்லதோ நன்மையானதோ அதனை நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த அல் குர்ஆன் வசனத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய நிறைய இமாம்கள் நன்மையான காரியங்கள் ஏவப்பட வேண்டும், அல்லாஹ்விற்கு மாறு செய்கிற பாவமான காரியங்கள் தடுக்கப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய கட்டளைகள் நிறைவேற்றப்பட வேண்டும், அவர்கள் நல்ல காரியங்களை செய்வதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். ஒரு பாவத்தை கண்டால் அவர்களை நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும். அந்த அளவிற்கு உங்களுடைய குடும்ப விடயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்று இந்த அல் குர்ஆன் வசனத்திற்கு விளக்கம் சொல்வதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு குடும்பத்துடைய தலைவராக ஒரு தந்தை இருக்கிறார் என்றால் அவர் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவார். அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. அவருக்கு கீழே உள்ளவர்கள் அவர்களுடைய விடயத்தில் அவர் எப்படி நடந்து கொண்டார் என்பது பற்றி நாளை மறுமையில் அவர் நிச்சயமாக விசாரிக்கப்படுவார் என்பது சந்தேகம் கிடையாது. எனவே ஒரு தந்தையாக இருக்கிற ஒருவர் தன் பிள்ளைகளை நெறிப்படுத்த வேண்டும், அந்த பிள்ளைகளுக்கு ஒடுக்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும், அந்த பிள்ளைகளுக்கு தொழுகையை சொல்லிக் கொடுக்க வேண்டும், அந்த பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும், அந்த பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய அனைத்து விடயங்களையும் அவர் சொல்லிக் கொடுப்பதற்கு கடமைப்பட்டவராக இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள்,
யா குலாம், மகனே, இன்னி உஅல்லிமுக கலிமாத் யஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபத், மகனே உனக்கு நான் சில வார்த்தைகளை கற்றுத் தருகிறேன். நீ அல்லாஹ்வுடைய கடமைகளை பேணி பாதுகார், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைப்பதற்குரிய முதல் வழி நான் அல்லாஹ்வுடைய கடமையில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இதுதான் முதல் படிச்சு கொடுத்தார். நமக்குரிய பாதுகாப்பு அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும் என்றிருந்தால் நாம் அல்லாஹ்வுடைய கடமைகளை பேணி பாதுகாக்க வேண்டும். யஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு துஜாஹக், நீ அல்லாஹ்வுடைய கடமைகளை பேணி பாதுகார். அப்படி பாதுகாத்தால் அல்லாஹ்வுடைய உதவியை உன் கண் முன்னால் காண்பாய். இது நபி அவர்களோடு இருந்த சிறியவர்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடமாகும். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வை பற்றி படித்துக் கொடுக்க வேண்டும். நம்மளால் முடியவில்லை என்றால் படிப்பிக்கிற இடங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். படிப்பிக்கப்படுகிற கற்பிக்கப்படுகிற சபைகளிலே கொண்டு போய் விட வேண்டும். அதற்காக செலவு செய்தேனும் யாராவது ஒரு இடத்திலே கொண்டு போய் அல்லாஹ்வை பற்றி படிப்பதற்கு, அகீதாவை பற்றி படிப்பதற்கு, மார்க்கத்தை பற்றி படிப்பதற்கு நம்முடைய பிள்ளைகளை சேர்க்க வேண்டும் என்றால் தனிமையிலாவது காசு கட்டியாவது அவரை படிப்பிக்க வைக்கும். நம்ம எத்தனையோ பாடங்களை பிள்ளைக்கு வழங்குது என்று டியூஷன் கொடுக்கும். அந்த பாடம் வழங்கல அந்த சேர பிடிக்கும், இந்த பாடம் வழங்கல இந்த சேர பிடிக்கும். ஏன் என்ற பிள்ளைக்கு இந்த மார்க்க விஷயம் இன்னும் சரியாக வரல, யாரையாவது ஒருவரை பிடித்து நல்ல முறையில் அவருக்கு கற்பிக்கக்கூடிய, விளங்கப்படுத்தக்கூடிய அல்லாஹ்வை, மறுமை நாளை, அகீதாவை, இஸ்லாத்தை, இதுதான் மார்க்கம் என்று சொல்லக்கூடிய ஒருவரை இடத்திலே சென்று அது பணம் செலவழித்தாவது கொடுத்து நம்ம மார்க்கம் படிக்கட்டும், ஒழுக்கம் படிக்கட்டும் என்று ஒரு உற்சாக நிலைமை இன்னும் நம்மிடத்திலே வரவில்லை. ஏனென்றா அது படிக்கலாம், பிரச்சனை இல்லை, அது சும்மா சாதாரணமாக வந்துடும். எத்தனை கொத்துபா கேட்காங்க, எத்தனை பயான் கேட்காங்க என்று நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கும் வாராங்கல்ல பிள்ளைகள், அதற்கும் பிள்ளைகள் வாராங்கல்ல, தயார் இல்லை. அவருடைய நேரங்களை எல்லாம் வெளியிலே கழிப்பதற்குத்தான் விரும்புவார்கள். எனவே என் மீதுள்ள ஒரு பொறுப்பு, நாளை மறுமையில் அந்த பிள்ளை நரகத்திலே தள்ளப்படுகிற போது அல்லாஹ்விடத்திலே நின்று வாதாடினால், யா அல்லாஹ், என்னுடைய தந்தை என்னை தொழ பழக்கவில்லை, என்னுடைய தந்தை எனக்கு தொழுகையை பற்றி சொல்லவில்லை, மார்க்கத்தை பற்றி சொல்லித் தரவில்லை, உன்னை பற்றி படித்து தரவில்லை, உன் வேதத்தை பற்றி படித்து தரவில்லை, உன் தூதரை பற்றி படித்து தரவில்லை, உன்னுடைய கொள்கையை பற்றி படித்து தரவில்லை, எதையுமே சொல்லித் தரலையா அல்லாஹ் என்று சொன்னா தொழுகிற வாப்பாட நிலைமை என்னவாகும்? மறுமையில அவருடைய நிலைமை என்னவாகும்? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து காத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சும்மா சொல்லல. நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. ஒவ்வொரு பெற்றார்களுக்கும், ஒவ்வொரு பொறுப்புதார்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதார்கள், உங்கள் ஒவ்வொருடைய பொறுப்புகளையும் பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் என்று பொதுவாக சொல்லிவிட்டு நபி அவர்கள் ஒன்றொன்றாக விளங்கப்படுத்தினார்கள். அல் இமாமு ராஇன், ஒரு தலைவர் மேற்பார்வையாளர், அவருடைய மேற்பார்வை பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவார். வர்ரஜுலு ராஇன் ஃபீ அஹ்லிஹி, ஒரு ஆண் தன் குடும்பத்தின் பொறுப்புதாரி, அந்த குடும்பத்தை பற்றி விசாரிக்கப்படுவார். வல் மர்அத்து ராஇயத்துன் ஃபீ பைத்தி ஸௌஜிஹா, ஒரு பெண் தன் கணவனின் வீட்டு பொறுப்புதாரியாவாள், அந்த பொறுப்பை பற்றி அந்த பெண் விசாரிக்கப்படுவாள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். வல் காதிமு ராஇன் ஃபீ மாலி ஸய்யிதி, ஒரு வேலையாள் தன் எஜமானின் சொத்துக்கு பொறுப்புதாரி, அவரை வேலை கூட்டிட்டு போனா அவருடைய சொத்துல அநியாயம் விளைத்து விடக் கூடாது. அவருடைய பொறுப்பு பற்றி அவர் மறுமையில் விசாரிக்கப்படுவார்.
என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு வ மஸ்ஊலுன் அன் ரஅயதி அலா வ குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயதி, அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்கள் ஒவ்வொருவருடைய பொறுப்புகளையும் பற்றி அல்லாஹ் நாளை மறுமையில் விசாரிப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். பொறுப்புகள் நிச்சயமாக விசாரிக்கப்பட இருக்கிறது. இன்னல்லாஹ சாயிலுன் குல்ல ராயின் அம்மஸ்தர்ஆ ஹஃபிஸ ذلك அம் ضيع حتى يسأل الرجل عن أهل بيته. நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொறுப்புதாரிகளையும் பற்றி அவருடைய பொறுப்புகளை என்ன செய்தார் என்பது பற்றி விசாரிப்பான். அவர் அந்த பொறுப்பை சரியாக பாதுகாத்தாரா அல்லது வீணடித்தாரா? ஹஃபிஸ ذلك அம் ضيع, அந்த பொறுப்பை அவர் பாதுகாத்தாரா அல்லது அந்த பொறுப்பில் அவர் வீணாக அலட்சியமாக நடந்து கொண்டாரா என்பது பற்றி அல்லாஹ் விசாரிப்பான். எதுவரை என்றால், ஒரு மனிதர் தன் குடும்பம் பற்றி விசாரிக்கப்படுகிற வரை என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எல்லாத்தையும் அல்லாஹ் விசாரிப்பான். அப்படி விசாரிக்கிற போது நாம் அந்த பொறுப்புக்கு கடமைக்கு பொறுப்பு சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாப்பது, நரகத்திலிருந்து பாதுகாப்பது என்னுடைய கடமை என்பதை அல்லாஹ் இங்கு உணர்த்துகிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தை, நம்மளை எப்படி நாம் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வது? எப்படி நாம் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வது? முதலாவதாக ஒரு முன்மாதிரி மிக்கவர்களாக நாம் இருக்க வேண்டும். நான் என் பிள்ளைக்கு தொழுகையை பற்றி சொல்கிறேன் என்றால் நான் ஒரு தொழுகையாளியாக இருக்க வேண்டும். என்னுடைய மனைவிக்கு நான் தொழுகையை பற்றி சொல்கிறேன் என்றால் நான் ஒரு தொழுகையாளியாக இருக்க வேண்டும். நான் குர்ஆன் ஓதுமாறு சொல்கிறேன் என்றால் நான் குர்ஆன் ஓதுமாறாக இருக்கணும். ஒரு முன்மாதிரி அந்த குடும்பத்தில் அவரிடத்தில் இருக்க வேண்டும். அந்த முன்மாதிரியின் ஊடாக நாம் நம்முடைய குடும்பங்களை, பிள்ளைகளை அந்த நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பது முதலாவது விடயமாகும். இரண்டாவதாக, அந்த குழந்தைகளுக்கு நாம் அகீதாவை, கொள்கையை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வை பற்றி படித்துக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் என்றால் யார், மறுமை என்றால் என்ன, அல்லாஹ் விசாரிக்கக்கூடிய விடயங்கள் என்றால் என்ன என்பது பற்றி அந்த பிள்ளைக்கு விரிவாக சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். அந்த மனைவிக்கு விரிவாக சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். அவைகளின் ஊடாகத்தான் அவர்களை நாம் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற முடியும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய மரணம் நெருங்குகிற வேளையில் அவர் என்ன செய்தார் என்பது பற்றி அல் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. சூரா பக்ராவின் 133வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அம் குன்தும் ஷுஹதா இஸ் ஹதர யாக்கூப் அல் மௌத் இஸ் قال لبنيه ما تعبدون من بعدي. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணம் வந்த வேளையில் தன் பிள்ளைகளை அழைத்து அவர் கேட்கிறார், எனக்கு பிறகு நீங்கள் எதை வணங்குவீர்கள்? மௌத்தாகிற போது கூட தன் பிள்ளைகள் என் மரணத்திற்கு பின்னால் தடம் புரண்டு விடக்கூடாது, வழி தவறிவிடக் கூடாது, என் மரணத்தை வைத்து அல்லது என்னுடைய மரணத்துக்கு பின்னால் பிழையான வழிக்கு சென்று விடக் கூடாது என்பதற்காக மரண வேளையில், சக்கராத்துடைய நிலையில் தன் பிள்ளைகளை அழைத்து சொத்துக்களையோ பணங்களையோ இருக்கிற விடயங்களையோ பேசவில்லை. அந்த பிள்ளைகளுக்கு நான் மௌத்தானதற்கு பிறகு உங்களுடைய கொள்கையும் கோட்பாடும் இபாதத்தும் எப்படி இருக்கும் என்று கேட்கிறார்கள். அந்த பிள்ளைகள் சொல்கிறார்கள், காலு நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக இலாஹன் வாஹிதா வ நஹ்னு லஹு முஸ்லிமூன். நாங்கள் உம்முடைய மூதாதைகளான இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக் ஆகியோரின் இரட்சகராகிய அந்த ஒரே ஒரு இறைவனைத்தான் நாங்கள் வணங்குவோம். நாங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுகிற முஸ்லிமாகத்தான் இருப்போம் என்று
மௌத்தாகிற போது தன் பிள்ளைகளின் உடன்படிக்கை எடுத்துவிட்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மரணித்த அந்த செய்தியை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறார் என்றால் இதுதான் ஒரு பொறுப்புள்ள ஒரு தாய் தந்தை பொறுப்பிலே உள்ளவர்கள் செய்ய வேண்டிய கடமை என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதுபோல நம்முடைய பிள்ளைகளை சுன்னாவிலே முக்கியத்துவம், ஹதீஸிலே உள்ள முக்கியத்துவங்கள், அதனை படிப்பதற்குரிய ஆர்வத்தை நாம் ஊட்ட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றால் நம்முடைய உயிரை விட மதிக்கக்கூடிய ஒரு உத்தமர். அவருடைய வாழ்வுதான் முன்மாதிரி மிக்க வாழ்வு. அந்த தூதரை தானுடைய முன்மாதிரியாக நான் எடுக்க வேண்டும் என்கிற அந்த விடயத்தை ஆழமாக அந்த பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே பதிய வைக்க வேண்டும். அந்த பிள்ளைகளை நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்றால் தொழுகையாளிகளாக, தொழுகைகளை பேணி பாதுகாக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிள்ளைகளை நம்மளோடு தொழுகைக்கு அழைத்து வருவதற்கு பழக வேண்டும், அல்லது அவர்களை அனுப்புவதற்கு நம்முடைய வீட்டின் பொறுப்புதாரிகளை உருவாக்க வேண்டும். நம்ம நேரத்தோடு வந்தாலும் நம்முடைய பிள்ளைகளை அனுப்புங்கள் என்று வீட்டின் பொறுப்புதாரியாக இருக்கிற மனைவியிடத்திலே நாம் சொல்லிவிட்டு வர வேண்டும். 2 பேரும் பொறுப்புதாரிகள் தான், 2 பேருக்கும் விசாரணை இருக்கிறது தான். எனவே அதிலே 2 பேரும் இரு சாராரும் உதவியாளர்களாக இருந்து பிள்ளைகளையும் தங்களையும் நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டிய கடமைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா லா நஸ்அலுக ரிஸ்கா நஹ்னு நர்ஸுகுக வல் ஆகிபத்து லித்தக்வா. சூரா தாஹா என்ற அத்தியாயத்தின் 132வது வசனத்திலே சொல்கிறான், உமது குடும்பத்திற்கு நீ தொழுகையை ஏவுவீராக, உம்முடைய குடும்பத்திற்கு தொழுகையை ஏவுவீராக, தொழுகையை கட்டளையிடுவீராக, அதில் நீ பொறுமையாக இருப்பீராக. குடும்பத்துக்கு தொலைச்செல்லி போட்டு தொழுவாங்க, தொழாம விடுவாங்க, இதில் கடும் பொறுமை தேவை. அவர்களை தொழுகையாளியாக ஆக்குவதற்கு நமக்கு பொறுமை தேவை. சில நேரம் வராமல் விடுவார்கள், சின்ன பிள்ளைன்ற அடிப்படையில் அவர்களை கூட்டிக்கிட்டு வாரத்திற்கு நம்ம அவர்களை தொலை வைப்பதற்கு சிரமப்படணும், கஷ்டப்படணும். அதுல கஷ்டங்கள் வரும், அது சுவர்க்கத்துக்குரிய கஷ்டம். இது என்னை இவனுடைய பிள்ளையை நரகத்திலிருந்து பாதுகாக்கிற கஷ்டம். அந்த பிள்ளை அப்படி விட்டு பழக்கிட்டோம்டா நான் நரகத்துக்கு போற நஷ்டமாக ஆகிவிடும். எனவே அந்த பிள்ளையை நான் தொழுகையை சொல்லி சொல்லி நம்ம பழக்க வேண்டிய கடமைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியான மைமுனா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் வீட்டை வந்தவுடன் அவர் உறங்குவதை பார்த்து கேட்ட முதல் கேள்வி, அஸல்லல் குலாம், புள்ள தொழுதுட்டுத்தான் தூங்குறாரா, தொழுதுட்டாரான்னு கேட்டார்கள். புள்ள தூங்குது, தூங்குற பிள்ளையை பற்றி தன் மனைவிடத்திலே விசாரிக்கிறார்கள். இவர் தூங்குகிறார், தொழுதுட்டாரா என்று கேட்கிறார்கள். நம்மட பிள்ளைகளை பற்றி நம்ம விசாரிக்கணும். இன்றைக்கு நம்ம காலையில் வேலைக்கு போனால் 4:30 மணிக்கு வீட்டுக்கு வரோம், லொஹர் தொழுதானா அசர் தொழுதானா என்று வீட்டில் கேட்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியும் அதற்கு உதவியாக இருக்கணும். இதை பார்க்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, நீங்கள் உங்களோட வேலையை பார்க்க போனால் நான் இதை பார்க்க இல்லாதண்டு 2 பேரும் சேர்ந்து சண்டை பிடிச்சா புள்ள தொழாமல் இருக்கிறதுக்கு லேசான வேலையாக போய்த்திரும். இதுதான் பிள்ளைக்கு லேசான வேலை. எனவே 2 பேரும் அதில் ஒத்துழைப்பாக இருந்து ஒத்துமையாக இருந்து அந்த பிள்ளைய நரகத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு நம்ம உதவியாக இருக்கணும். சில நேரம் ஷைத்தான் தூண்டியும் விடுவான். நம்ம கேட்க போகக்குள்ள அவ தூண்டிடுவான், நீ கொஞ்சம் செல்லு, அப்போதான் இதுக்கு போகிற வந்து கேட்க மாட்டா, இது ஆடுற வேலை, இது நீங்கள் தான் பொறுப்பு, நீங்கள் பார்க்கணும் என்றா இவர் மர சூடாகுவார். ஏன், நான் பகலுக்கெல்லாம் வேலை செஞ்சுட்டு வரேன், இதையும் பார்க்கணும் அதையும் பார்க்கணும் என்பார். குடும்பத்துக்கு பிரச்சனையாக வரும், சிக்கல் வரும், சண்டை வரும். 2 பேருக்கு இடையில் கொஞ்ச நாள் பேசாமல் இருப்பாங்க, பிள்ளையும் தொழாமல் இருப்பான். ஷைத்தான் போய் இப்லீஸ் கூப்பிட்ட உடனே சொல்லுவான், நான் ஒரு குடும்பத்தை
பிரித்து போட்டு வந்திருக்கேன், நீ இஞ்சவா கிட்டவா, நீ தான் எனக்கு தேவையானால் நெருக்கமானால் என்று இபிலிஸ் அந்த பிரிச்ச ஷைத்தானை கூப்பிட்டு தன் சபையில் கௌரவிப்பான் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ ஷைத்தானுக்கு இடவழி கொடுக்கிற வேலையை மனைவியும் பார்க்கக்கூடாது, கணவனும் அந்த விடயத்தில் கவனமாக இருந்து இரு சாராரும் சேர்ந்துதான் ஒத்துமையாக இருந்துதான் நெறிப்படுத்த வேண்டும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விடயத்திலே கவனமாக இருந்திருக்கிறார்கள், தொழுகை விடயத்தில் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கிற போது وَكَانَ يَأْمُرُ أَهْلَهُ بِالصَّلَاةِ وَالزَّكَاةِ وَكَانَ عِندَ رَبِّهِ مَرْضِيًّا. சூரா மரியம் 55வது வசனத்திலே சொல்கிறான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி وَكَانَ يَأْمُرُ أَهْلَهُ بِالصَّلَاةِ وَالزَّكَاةِ. அவர் தன் குடும்பத்திற்கு தொழுங்க தொழுங்க ஜக்காத்தை கொடுங்க என்று கட்டளையிடுபவராகவே இருந்தார். அவர் அல்லாஹ்விடத்திலே திருப்தியான நல்ல அடியாராகவே இருந்தார் என்று அல்லாஹ் அவரை பற்றி சிலாகித்து பேசுகிறான். இஸ்மாயில் என்ற அந்த நபி செய்த வேலை வகான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாஹ். அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தன் குடும்பத்துக்கு தொழுகையை கொண்டு ஏவிருக்கிறார்கள். அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கிறான் வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாஹ், நீங்க தொழுகையை உங்களோட குடும்பத்துக்கு ஏவுங்க என்கிறான். நபிமார்கள் செஞ்ச வேலையை நம்ம செய்யலாதா? நபிமார்களே தன் குடும்பத்துக்கு தொழுங்க ஏவிருக்கிறார்கள். ஒரு நாள் இரவு நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென எழும்பினார்கள். இந்த இரவு என்ன சோதனைகள் இறங்கியிருக்கிறதோ தெரியவில்லை, என்ன கஷ்டங்கள் இறங்கியிருக்கிறதோ தெரியவில்லை என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு தொழ ஆரம்பித்தார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள் மன் யூகிது ஸவாஹிப ஹாதிஹில் ஹுஜராத், இந்த அறைகளிலே உறங்குகிற என் மனைவிமார்களை யார் எழுப்பி விடுவது? அவர்களை எழுப்பி விடுங்கள், இந்த நேரத்தில் எழுந்து தொழட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹ் தொழுகை அல்ல, இரவின் நடுநிசியிலே எழுந்து தன் மனைவிமார்களை எழுப்பி விடுங்கள், குழப்பம் நீங்குவதற்காக துவா செய்யட்டும் என்று ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் அனுப்பி எழுப்பினார். என்ற செய்தியை புகாரில பார்க்க வேண்டா, நம்ம சுபோவுக்கு எழுப்பிடலண்டா எப்படி இருக்கும்? மனைவிமார்களை நபி அவர்கள் நடுநிசியில எழுந்து துவா செய்து தொழுது விட்டு சஹாபாக்கள் அவங்களே எழுப்பிடுங்க தொழட்டும் என்று சொல்ற அளவுக்கு ஆள் அனுப்புறாங்கன்னு சொன்னா நம்ம சுபோவுக்கு எழுப்புறதும் இல்லை. வரக்குள்ள சரி சுபோ தொழுது போயாவது எழுப்புறோம் என்று பார்த்தா அதுவும் இல்லை. சில ஊர்களில் ஒரு பழக்கம் இருக்கு, இங்கே எப்படியே தெரியாது, சுபோ தொழுது போட்டு ஊட்ட போற இல்லை, இங்கே அவர் கடையில போயிட்டு குடிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஊட்ட போன டீ கிடைக்காது, அவளும் இல்லை, யாரு வைஃப் இல்லை, ஊட்ட போனா டீ கிடைக்காது. அப்போ அவங்க என்ன செய்வாங்க, ஒரு கடையில் போய் டீயை குடிச்சிட்டு அங்கே என்னமோ சாப்பிட்டு திரும்ப ஊட்ட போகக்குள்ள 7 மணியா அப்போ அங்கே விளம்பிட்டு இருப்பாங்க. இப்படியான அந்த வீடெல்லாம் ஒரு ஷைத்தானிய கலாச்சாரங்கள் நிறைந்து ஷைத்தான் குடியிருந்து வீட்டில் இரவெல்லாம் முழித்து ஷைத்தான் காதிலே சிறுநீர் கழித்து அவர்களை அசிங்கப்படுத்தி அலட்சியவாதிகளாக ஆக்கி நாசமா போன வீடுகளாக ஆக்குவதற்கு ஷைத்தான் திட்டமிடுகிறான். நம்மளும் சுபோ தொழுவு போட்டு வீட்டை போய் எழுப்பி சுபோ தொலை வச்சுட்டு நமக்கு டீ ஒன்றை ஊற்றி தரட்டும் என்று பார்த்தா நம்மளும் உதவி செய்யறோம். அவ தூங்கட்டும், பிரச்சனை இல்லை, தூங்குற காலமா இருந்தா பிரச்சனை இல்லை, அவங்க தொழுக விடுற காலங்கள் இருக்கும், அப்படியான காலமா இருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா அந்த டைமுக்கு எழும்போணுமாங்க, தொழாட்டையும் அந்த டைமுக்கு எழும்பி பழகினாத்தான் அது அப்படியே பழக்கமாக இருக்கு. எனவே தன்னுடைய குடும்பங்களை தொழுகையாளிகளாக ஆக்குவதற்கு நல்ல பழக்கத்தை உருவாக்கி நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும். அதுபோல பிள்ளைகளையும் குடும்பத்தினர்களையும் நற்பண்புகள்ல நல்ல குணங்களை பழக்க வழக்கங்களை உருவாக்கி அவர்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கணும். நரகத்திலிருந்து பாதுகாப்பதற்கும் சுவர்க்கம் போவதற்கும் மிகப்பெரிய நன்மையாக இருப்பது ஹுஸ்னுல் அஹ்லாக், நற்பண்புகளாகும். நல்ல பழக்க வழக்கங்களை உருவாக்க வேண்டும். அது உண்மை பேசுவதாக இருக்கலாம், பொய் பேசாமல் இருப்பதாக இருக்கலாம், புறம் பேசாமல் இருப்பதாக இருக்கலாம், கோல் மூட்டுவது, குறை பேசுவது, பகுடி பண்ணுவது, பரிகாசம் செய்வது போன்ற பாவங்களை விடுவதாகவும் இருக்கலாம்.
அல்லது குடும்பங்களோட சேருவது, உறவுகளோட சேருவது, நம்ம நல்ல முறையில் வாழ்வது, அடுத்தாக்களோட சரியான முறையில் இருக்கணும், பக்கத்து வீட்டுக்காராக்களை கவனிக்கணும், அடுத்தவர்களுக்கு தொந்தரவு கொடுக்காம இருக்கணும் என்ற நல்ல காரியங்களை அவர்களுக்கு நம்ம படிச்சு கொடுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். சஹனில் அம்ர் இப்னு அபி சலமா, அபு சலமாவுடைய மகன், உம்மு சலமாவின் ஊடாக நபியுடைய மனைவி உம்மு சலமா ஏற்கனவே முடித்த திருமணத்திலே இருந்து வந்தவர், வளர்ப்பு பிள்ளையாக இருக்கிறார். அந்த கணவனுடைய பிள்ளை வளர்ப்பு பிள்ளையாக இருக்கிறார். அவர் சகனில் சாப்பிடும்போது கையை அங்கேயும் இங்கேயும் போட்டு அலைந்து சாப்பிடுகிறார். நம்மட பிள்ளையே நம்ம சகனில் சாப்பிடக்குள்ள ஒரு கெஸ்ட், அதை வெளியிலிருந்து யாரும் வந்தால் விரட்டி விட்டுருவோம், ஓடு அங்கால போ இருந்து சாப்பிடாதன்றோம். அல்லது நம்ம அதுக்குரிய இடம் கொடுக்க இல்லை, அல்லது அவர் போனதுக்கு புற விட்டு உள்ளுக்கு வச்சு சரியான அடி விழும், நீ பார்த்த வேலைக்கு என்ற மானம் பேத்தன், என்னமாவது நடக்கும். ஆனால் ரசூலுல்லாஹ் அந்த பிள்ளையை விரட்டவும் இல்லை, அடிக்கவும் இல்லை, அழகிய ஒழுக்கத்தை படித்து கொடுத்தார்கள். பேசும்போது அழகாக அழைத்தார்கள், யா குலாம், மகனே, சம்மில்லா வகுல் பியமீனிக் வகுல் மிம்மா யலிக். அவர் செஞ்ச ஒரு தவறு தான், நபி அவர் அந்த தவறோட சேர்த்து மற்ற ஒழுக்கத்தை எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தார்கள். மகனே, சாப்பிடும்போது பிஸ்மி சொல்லி சாப்பிடணும், வலது கையால சாப்பிடணும், உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறத சாப்பிடணும் என்று சாப்பாட்டினுடைய ஒழுக்கத்தை நல்ல முறையிலே கற்பித்து அவருக்கு ஒழுக்கம் படித்து கொடுத்த மார்க்கத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் யாரோடு சேருகிறார்கள், யாரோடு போகிறார்கள், யாரோடு வருகிறார்கள், யாரோடு நட்பு வைத்திருக்கிறார்கள் என்பதனை பெற்றார்கள் கட்டாயம் கவனிக்க வேண்டிய ஒரு ஃபித்னாவுடைய காலத்தில் இருக்கிறோம். சில நேரம் அதை கவனித்து வாப்பாக்கும் மகனுக்கும் சண்டை வந்ததும் இருக்கு. இப்போ வாப்பாவும் மகனும் பேசாதாக்களும் இருக்காங்க. அந்த அளவிற்கு பிள்ளைகளுடைய அந்த நட்பு வட்டாரம் கூடி முத்தி வாப்பாக்கு செல்லு கேட்காத அளவிற்கு மாறின பிள்ளைகள் ஏராளம். எனவே அவர்களை சிறு வயதிலிருந்து பெற்றார்களுக்கு கட்டுப்பாடுகளாக இருக்க வேண்டும், யாரோடு சேருகிறார் என்பதை பார்க்க வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், அல் மர்உ அவிர் ரஜுலு அலா தீனி ஹலீலி ஃபல்யன்துர் அஹதுக்கும் மன் யுகாலில். ஒரு மனிதர் தன் நண்பர் என்ன பழக்க வழக்கத்தில் இருக்கிறாரோ அவரும் அதில் தான் இருப்பார். தன் நண்பன் தொழுகையாளியா இருந்தால் அவனும் தொழுகையாளியா இருப்பான். குடிகாரனாக, போத வஸ்து பாவனை உடையவனாக, அதை வியாபாரம் செய்கிறவனாக, கொடுக்கல் வாங்கல் செய்கிறவனாக, கொள்ளைக்காரனாக, கள்ளனாக, அயோக்கியனாக, அநியாயக்காரனாக இருப்பவர்களோடு சேர்ந்தால் அந்த பிள்ளையும் அநியாயக்காரனாக தான் இருப்பான், அந்த பிள்ளையும் அநியாயக்காரனாக தான் இருப்பான். எனவே ஃபல்யன்துர் அஹதுக்கும் மன் யுகாலில், உங்க பிள்ளை யாரோட சேர்றான், யாரோட நண்பராக இருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். இல்லது நீங்க நல்ல நண்பர்களை சேர்த்து கொடுக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதுபோல நாம் நம்முடைய பிள்ளைகளை நல்ல பழக்க வழக்கங்களோடு வளர்ப்பது போல கெட்ட பழக்கங்கள் இதுதான் என்பதனை அடையாளப்படுத்தி இவைகளிலிருந்து நாம் தவிர்ந்து கொள்வதற்கு அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். சில பழக்க வழக்கங்களை இது கெட்டது என்று சொல்லி திரும்ப அதை படித்து கொடுக்க அளவுக்கு மாறிடாம தெரிஞ்ச பழக்க வழக்கங்களோடு இருக்கிற பழக்கங்களை இதை செய்யாத என்று அவைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். உதாரணமாக பெற்றார்களுக்கு நோவினை செய்வது அது கூடாது, அதனுடைய விபரீதங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். குடும்ப உறவை துண்டித்தால் அதனால் வரக்கூடிய விபரீதங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதுபோல மியூசிக் கேட்பதனால் வரக்கூடிய பாவங்கள் என்ன என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். போதை வஸ்துக்கள் சம்பந்தமாக பரவலாக எல்லா இடங்களிலும் இருப்பதனால் அது சின்ன பிள்ளைக்கும் தெரியும் என்பதனால அதனுடைய விபரீதங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதனால நாம் எங்கே இருப்போம், உங்களுக்கு எதிர்காலம் எப்படி நடக்கும் என்பது விடயங்கள் எல்லாம் அவருக்கு விளங்கப்படுத்தி அவைகளை சொல்கிற போது அந்த பிள்ளைகளை உருப்படியான பிள்ளைகளாக நாம் மாற்ற முடியும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அந்த அல் குர்ஆன் வசனத்தில் யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நீங்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று விசுவாசிகளை அழைத்து அல்லாஹு தஆலா பேசுகிறான். விசுவாசிகள்
நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும். அவர்கள் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுமாறு நபி அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் தொழுகையில அத்தஹியாத்தில கூட 4 விஷயங்களை விட்டு பாதுகாப்பு தேடுவார்கள். அதுல ஒன்று மின் அதாபி ஜஹன்னம், நரக நெருப்பின் நரகத்துடைய தண்டனையின் வேதனையை விட்டும் உனத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபி அவர்கள் அத்தஹியாத்திலே கவனம் செலுத்தி அதற்கு கூடுதலான கவனம் செலுத்தி சொல்லியிருக்கிறார்கள் என்றால் நம்ம எவ்வளவு கவனிக்க வேண்டிய விஷயம் இது. நபி அவர்களே பாதுகாப்பு தேடுகிறார்கள் என்றால் நம்ம எம்மாத்திரம் அந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதனை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த நரகத்தை பற்றி சொல்கிற போது ஃபஅன்ஸர்துகும் நாரன் ஸலல்லாஹ், கொழுந்து விட்டு எரிகிற அந்த நரக நெருப்பை உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன். லா யஸ்லாஹா இல்லல் அஷ்கா, அந்த நரகத்தில் மூதேவியை தவிர ஒரு யார் நுழைய மாட்டான். எப்படியான மூதேவி தெரியுமா? அல்லதி கஸ்ஸப வதவல்லா, கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுமாறு கட்டளையிடுகிறான். அந்த நரகம் எப்படியானது என்பதை சொல்கிற போது ஃபஅன்ஸர்துகும் நாரன் ஸலல்லாஹ் லா யஸ்லாஹா இல்லல் அஷ்கா அல்லதி கஸ்ஸப வதவல்லா, கொழுந்து விட்டெரிகிற நரக நெருப்பை உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன். அந்த நரக நெருப்பில்
பொய்ப்பித்து புறக்கணித்து திரிந்த அயோக்கியனை தவிர ஒரு யாரும் நுழைய மாட்டார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிற அந்த வசனத்தை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த நிலைமை வராமல் இருப்பதற்காக உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளையாகும். வஅந்திரின் நாஸ் யௌம யஅதீஹிமுல் அஸாப். நபியே, நீங்கள் மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தண்டனை அவர்களுக்கு வருகிற அந்த நாளை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். ஏனென்றால் ஃபயகூலுல் லதீன ஸலமு, அநியாயம் இழைத்தவர்கள் சொல்லுவார்கள், ரப்பனா அக்ஹிர்னா இலா அஜலின் கரீப், கொஞ்ச கால எல்லைக்கு எங்களை பிற்படுத்தியா அல்லாஹ், அப்படி பிற்படுத்தினால் நுஜிபு தஅவதக் வனத்தபிஉர் ருசுல், உன்னுடைய அழைப்பை நாங்கள் விடையளித்து உன் தூதர்களுக்கு கட்டுப்பட்டு பின்பற்றுவோம், எங்களுக்கு அவகாசம் தாயா அல்லாஹ் என்று கேட்பார்கள். அப்ப அல்லாஹ் கேட்பான், இதற்கு முதலும் இவ்வாறு நீங்கள் அவகாசம் கேட்டு உங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது, இதற்கு பிறகு அவகாசமே இல்லை என்பதை அல்லாஹ் சொல்கிற செய்தியை அல் குர்ஆனிலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யௌம தஜிது குல்லு நஃப்ஸின் மா அமிலத் மின் கைரின் முஹ்தரா, ஒவ்வொரு ஆத்மாவும் அவர்கள் செய்தவைகள் அனைத்தையும் அந்த மறுமை நாளிலே பார்ப்பார்கள். வமா அமிலத் மின் சூ, ஏதாவது கெட்ட விடயங்களை அவர் செய்திருந்தால் தனக்கும் அந்த பாவத்துக்கும் இடையில் பல ஆண்டு காலம் தூரம் இருக்க வேண்டும் என்று அவர் எண்ணுவார். நடக்காது. அந்த எண்ணங்களும் நிலைகளும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த உலகத்தில் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எப்படியான நரகம்? அந்த நரகத்திலே நுழைந்தவர்கள் சொல்லுவார்களாம், ரப்பனா அக்ரிஜ்னா மின்ஹா, யா அல்லாஹ் இந்த நரகத்திலிருந்து எங்களை வெளியேற்று, அப்படி வெளியேற்றினால் நாங்கள் இதற்கு பிறகு இப்படியான பாவங்களை செய்யவே மாட்டோம் என்று அல்லாஹ்விடத்திலே சொல்லுவார்கள். கால அக்ஸவு ஃபீஹா வலா துகல்லிமூன், நீங்கள் இழிவாகவே கிடங்கள், பேசப்படாது என்று அல்லாஹ் அவர்களை பார்த்து சொல்லுவான். எவ்வளவு பெரிய நரகத்தின் வேதனை இது என்பதை அல் குர்ஆன் எடுத்து சொல்லி இந்த நரகத்திலிருந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் பாதுகாருங்கள் என்கிறார். வகால அல்லதீன ஃபின்னார் லிஹஸனதி ஜஹன்னம், நரகத்திற்கு பொறுப்பாக இருப்பவரிடத்திலே நரகத்திலே உள்ளவர்கள் சொல்லுவார்கள், உதுஉ ரப்பக்கும் யுகஃபிஃப் அன்னா யௌமன் மினல் அஸாப், உங்களுடைய ரப்பிடத்தில் கொஞ்சம் சொல்லுங்களேன், பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லுவார்கள். ஏன்? யுகஃபிஃப் அன்னா யௌமன் மினல் அஸாப், ஒரு நாளைக்கு தண்டனையை குறைக்க சொல்லும். அந்த நரகத்துக்கு பொறுப்பான வானிடத்திலே நரகத்திலே உள்ளவர்கள் சொல்லுகிற வார்த்தையாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். சொல்லுவார்கள், உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் அழைத்து பிரார்த்தனை செய்யுங்கள், அவரிடத்திலே சொல்லுங்கள், யுகஃபிஃப் அன்னா யௌமன், ஒரு நாளைக்கு தொடராக வேதனையாக இருக்கிறது, தொடராக கஷ்டமாக இருக்கிறது, தொடராக நெருப்புக்குள்ள வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். குல்லமா நவஜத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா லியஸூகுல் அஸாப், அவருடைய தோள்கள் கருகும் போதெல்லாம் மீண்டும் மீண்டும் தோள்களை மாற்றி கொண்டே இருப்போம். லியஸூகுல் அஸாப், தண்டனை அனுபவிப்பதற்காக, செய்த குற்றத்துக்குரிய தண்டனையை அனுபவிப்பதற்காக தோள்களை மாற்றிக்கொண்டே இருப்போம். இப்ப இவர்கள் கேட்கிறார்கள், ஒரு நாளைக்கு தண்டனையை குறைக்குமாறு உன்னுடைய ரப்பிடத்திலே சொல்லுங்கள் என்று சொல்லுகிற போது அந்த வானவர்கள் கேட்பார்கள், அவலம் தீக்கும் ருசுலுக்கும் பில் பையினாத், உங்களுடைய தூதர்கள் உங்களுடைய தெளிவான அத்தாட்சிகளை, ஆதாரங்களை, தெளிவுகளை கொண்டு வரவில்லையா? மார்க்கத்தை சொல்லவில்லையா? வழங்கப்படுத்தவில்லையா? இப்ப நரகத்தில் ஒரு நாளைக்கு தண்டனை குறைங்க, 2 நாளைக்கு குறைங்கன்னு கேட்கிறீர்களே,
என்று அந்த வானவர்கள் சொல்லி உங்களுடைய வார்த்தைக்கு எந்த பெருமானமும் இல்லை என்று சொல்லிவிடுவார்கள். நரகத்துக்கு அழைத்து செல்லப்படுகிற நரகவாசிகளை பார்த்து வானவர்கள் கேட்பார்கள், அலம் யாத்திக்கும் ருசுலும் மின்கும் யத்லூன அலைக்கும் ஆயாத்தி ரப்பிக்கும் வயுந்திரூனக்கும் லிகா யௌமிக்கும் ஹாதா. உங்களிடத்தில் தூதர்கள் வரலையா? மார்க்கத்தை சொல்லலையா? எத்தி வைக்கலையா? எச்சரிக்கை செய்யலையா? வேத வசனங்களை ஓதி காட்டலையா? நரகத்துக்கு வந்திருக்கீங்க, ஏனப்பா இவ்வளவு தவறுகளை செஞ்சீங்க என்று கேட்கும் போது கூட்டிக்கு போகக்குள்ள அந்த நரகத்துக்கு சொந்தக்காரர் சொல்லுவார்கள், வந்தார்கள், சொன்னார்கள், நாங்க கேட்கல, பொய்ப்பித்தோம், சும்மா அலட்சியம் செஞ்சோம், போங்க இந்த நரகத்தின் தண்டனை அனுபவியுங்கள் என்று அல்லாஹ் சொல்ல போகிறானே. இந்த நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காகத்தான் அல்லாஹு தஆலா கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த நரகத்தை சென்றால் கொடூரமான வேதனை தாங்க முடியாமல் வனாதவ் யா மாலிக் லியக்லி அலைனா ரப்புக், நரகத்தின் பொறுப்புதாரியான மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைப்பார்கள், மாலிக்கே அல்லாஹ் எங்களுக்கு கொஞ்சம் தீர்ப்பு வழங்கட்டும், இதுல ஏதாவது கொஞ்சம் எங்களுக்கு இடைவெளி தரட்டும், வேதனையிலிருந்து குறைக்கட்டும், கொஞ்சம் விடுதலை தரட்டும் என்று சொல்லுகிற போது அவர் சொல்லுகிற வார்த்தை, இன்னக்கும் மாக்கிசூன், நீங்க இதுல அணிவிக்கணும், நீங்க செஞ்ச வேலைகள் அல்லாஹ்விற்கு பொருத்தம் இல்லாமல் அல்லாஹ்விற்கு மாறு செய்த தவறு செய்த காரணத்தினால் இந்த நரகத்திலே தான் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நிலைமை, நம்முடைய பிள்ளைகளின் நிலைமை என்னவாகும் என்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். வனாதா அஸ்ஹாபுன் நாரி அஸ்ஹாபல் ஜன்னா அன் அஃபீது அலைனா மினல் மா அவ் மிம்மா ரஸககுமுல்லாஹ், நரகவாசிகள் சுவர்க்கவாசிகளை கூப்பிடுவாங்க, அழைப்பார்கள், கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் ஊத்துங்களேன், தண்ணி கொஞ்சம் தாங்க, அவ் மிம்மா ரஸககுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அளித்த அந்த பாக்கியத்துல கொஞ்சம் தாங்க என்று கெஞ்சுவார்கள். அல்லாஹ் கொடுத்திருக்கிற பாக்கியம் அந்த சுவனத்துல யாருக்குமே கொடுக்காத பாக்கியம், எந்த ஒரு உள்ளத்தாலும் கற்பனை செய்திராத பாக்கியம், எந்த ஒரு மனிதனால் நினைத்திராத பாக்கியம், எந்த ஒரு காதாலும் கேட்டிராத கண்ணால் பார்த்திராத فلا تعلم نفس ما أخفي لهم من قرة أعين جزاء بما كانوا يعملون, கண் குளிர்ச்சிக்காக அவர்களுக்கு இன்பத்துக்காக அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற அந்த இன்பத்தை, அவர்கள் செய்த நன்மையின் காரணத்தினால் கொடுத்திருக்கிற இன்பத்தை எந்த ஒரு ஆத்மாவாலும் அறிய முடியாத அப்படியான இன்பத்தை கொடுத்திருக்கிறான். மிக சிறப்பாக இருப்பார்கள், அதிலே சுவண்டியாக இருப்பார்கள். எந்த அளவிற்கு என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாளை மறுமையில் நரகவாசிகள் நிரந்தரமாக நரகம் போகிறவர்கள் இருப்பார்கள். தற்காலிகமாக நன்மை செய்திருப்பார், பாவங்களும் செய்திருப்பார், அந்த பெரும் பாவங்கள் செய்ததன் காரணத்தினால் நரகத்துக்கு போயிருப்பார். அவரை விடுதலை செய்யப்படும், அந்த நரகத்திலிருந்து விடுவிக்கப்படும். கடைசியாக விடுவிக்கப்படுற ஒருவர் அவரை அந்த நரகத்திலிருந்து வெளியேற்றுமாறு அல்லாஹ் மலக்குமார்களுக்கு கட்டளையிடுவான். அந்த கட்டளையிடுகிற போது அந்த மலக்குமார்கள் அவரை போய் அந்த நரகத்திலிருந்து வெளியேற்றுவார்கள். ஃபயஅரிஃபூனஹும் பிஆசாரி ஸுஜூத், தொழுத சுஜூது செய்த அடையாளத்தை வைத்து அந்த நரகவாசியை நரகத்திலிருந்து வெளியேற்றுவார்கள். ஏனென்றால் அல்லாஹ் அந்த சுஜூது செய்த உறுப்புகளை நரகம் தீண்டக்கூடாது என்று நரகத்துக்கு கட்டளையிட்டிருக்கிறான். அந்த அடையாளத்தை வைத்து மலக்குமார்கள் அவர்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்வார்கள். இப்படி விடுதலை செய்கிற அந்த விடுதலை செய்யப்பட்டவர் மாவுல் ஹயாத் அல்லது நஹருல் ஹயாத், ஜீவ நதி என்ற நதியிலே போடப்பட்டு அவர் முளைத்து வருவார். நபி அவர்கள் சொல்கிறார்கள்,
அலம் தர அன்னஹா தஹ்ருஜு ஸஃப்ரா முல்தவியா, ஒரு வித்து முளைத்து வருகிற போது மஞ்சளாக சுருண்டு மடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக நிமிந்து வருவதை நீ பார்க்கவில்லையா? அதுபோல நரகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவர் நஹ்ருல் ஹயாத் ஜீவ நதியிலே போடுகிற போது எரிந்து கரியாகி முண்டமாக இருந்தவர் கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து அவர் உயிர் பெற்று வருவார் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அப்படியே சொல்லி வருகிற அந்த வேளையில் கடைசியாக சுவர்க்கத்துக்கு அனுப்பப்படுகிற நரகத்திலிருந்து வெளியேற்றப்படுகிற மனிதனை கொண்டு வரப்படும். அவன் நரகத்தை பார்த்த வண்ணம் இருப்பான். நரகத்தை பார்த்த வண்ணம் இருப்பான். அந்த நரகத்தை பார்த்து அவருடைய முகங்கள் எல்லாம் கரியாகி அவருடைய அங்கிருந்து வரக்கூடிய காற்று அவனை மிக பெரும் நாசமாக்கி கொண்டிருக்கிறது. அப்படியான நிலையிலே அவன் நிற்கிற போது அல்லாஹ்விடத்திலே கேட்பான், யா அல்லாஹ், என்னை இந்த நரகத்தில் காத்து வராம அதை பார்க்காம என்ன பாதுகாரியா அல்லாஹ், மிக கஷ்டமாக இருக்கியா அல்லாஹ் என்று சொல்லுவான். அல்லாஹு தஆலா கேட்பான், வேற ஏதாவது இல்லை, அது மட்டும் போதும் என்றோட சுவர்க்கத்தை பார்க்கறதுக்கு அல்லாஹ் மாற்றி கொடுப்பான். இப்போ ஒரு சுவர்க்கத்தை பார்த்துட்டு நிற்பார். சுவர்க்கத்தை பார்த்துட்டு இருக்கும்போது திரும்ப கொஞ்சம் நாளையால் அல்லாட்ட கேட்பேன், யா அல்லாஹ், அந்த சுவர்க்கத்தில் கதவடியை கொண்டு விடுயா அல்லாஹ். சுவர்க்கத்தில் கொஞ்சால பார்த்துட்டு இருந்த மாற்றி சுவர்க்கத்தை பார்த்து அது இப்போ கதவு வல்ல இப்போதானே நீ வேற என்னமாவது கேட்பாயாரு கடை இல்லைன்னு சொல்லிட்டாய், வேற ஏதாவது கேட்ப இல்லை. கதவு அடிய வந்தோன்னா சுவர்க்கத்தில் உள்ளாக்கூடிய இன்பங்கள் அதில் உள்ளவைகள் எல்லாம் பார்க்க 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 இவர் அழைத்து கேள. இனி அவர் அல்லாஹ்விடத்த கொடுத்த வாக்கையும் மாறி கேள. கொஞ்ச நாள் போல திரும்ப கேட்காரு, யா அல்லாஹ், சுவர்க்கத்து உள்ளுக்குள்ள போறதுக்கு ஒரு ஏற்பாடு செய்ய அல்லாஹ், வேற ஏதாவது இல்லைன்னுடன் அல்லாஹு தஆலா சொல்லுவான், உனக்கு எவ்வளவு ஆசையோ அவ்வளவு நீ ஆசைப்படுவான். உனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கு ஆசைப்படு என்பார். அவர் ஆசைப்படுவார், இவ்வளவு கிடைக்கணும், இவ்வளவு கிடைக்க பார்த்தாரு தானே எவ்வளவு இன்பங்கள் என்று, இவ்வளவு கிடைக்கணும் என்று நினைப்பார். நபி அவர்கள் சொல்கிறார்கள், அந்த மனிதருக்கு அல்லாஹ் அவர் நினைத்ததை விட 10 மடங்கு மேலதிகமாக கொடுப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அப்போ பெரிய பாக்கியம், பெரிய பாக்கியம் கிடைக்கிறது யாருக்கு? கடைசியா சொர்க்கம் போற ஆளு. வேறொரு ஹதீஸ்ல உலகத்தை போல 10 மடங்கு கிடைக்கும் என்று வருது. நம்ம ஊரை போல இல்ல, உலகத்தை போல 10 மடங்கு. சுவர்க்கம் என்றது அது விசாலம், பெரிய பெரிய இடம், பெரிய இன்பம். அப்படியான இன்பத்தை அனுபவிப்பதை பார்த்து நரகவாசிகள் அழைப்பார்கள், கொஞ்சம் தண்ணி தாங்கன்னு கேட்பாங்க. அவ் மிம்மா ரஸககுமுல்லாஹ், அல்லது அல்லாஹ் உங்களுக்கு தந்தத்திலிருந்து எங்களுக்கு ஏதாவது வழங்குங்க என்றுடனே நரகவாசிகள் ஒரே வார்த்தை, இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன், அல்லாஹ் உங்களுக்கு தண்ணி தாரதும் இல்லை, உங்களுக்கு இங்க உள்ள ஒரு எந்த ஒரு இன்பத்தையும் கொடுக்க கூடாது என்று அல்லாஹ் தடுத்திருக்கிறான். நீங்க இந்த நரகத்துக்கு போனது நீங்க செஞ்ச தப்பு. உலகத்தில் வாழுகிற போது அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு வாழவில்லை, மார்க்கத்தை விளையாட்டாகவும் வீணாகவும் உலகங்கள் உங்களை அனுபவித்து நீங்கள் விளையாட்டாக விளையாடிவிட்டு வந்திருக்கிறீர்கள், பொய்ப்பித்திருக்கிறீர்கள். எனவே இந்த தண்டனையை அனுபவியுங்கள் என்று சொல்லப்படும் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். என்றால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த நரகத்துக்குள்ள போயிடக்கூடாது என்கிற அழைப்பு தான் யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீக்கும் நாரா, இறை விசுவாசம் கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நரகம் என்பது சாதாரணமானது கிடையாது. அந்த நரகத்தில் நுழைந்தால் அது மிச்சம் வைக்காது. நரகம் அல்லாஹுவை பார்த்து கேட்டுக்கொண்டே இருக்கும். அல்லாஹ் கேட்பான், ஹலிம் தலஅதி, நிரம்பி விட்டாயா என்று கேட்கிற போது ஹல் மின் மஸீத், இன்னும் இல்லையா, அதிகமாக ஆட்கள் இல்லையா இந்த நரகத்தில் எரிப்பதற்கென்று நரகம் கேட்டு கேட்டு இருக்கிற ஒரு பயங்கரமான ஒரு நிலையை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அந்த நரகத்துக்கு பொறுப்பாக அலைஹா மலாயிகத்துன் ரிலாலுன் ஷிதாத்,
லா யஅஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுஅமரூன். அந்த நரகத்தை சுற்றி கடுமையான பயங்கரமான மலக்குமார்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். எனவே இப்படியான இந்த நரகம் ஒரு மனிதனை அடைந்துவிடக் கூடாது. நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று சுவர்க்கத்தை அடைகிற மக்களாக அல்லாஹு தஆலா நம்மளை மாற்ற வேண்டும். நாம் செய்கிற செயல்பாடுகள், நாம் புரிகிற நன்மைகள் அல்லாஹ்விற்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும். நன்மையான காரியங்களை நிறைய செய்து சுவர்க்கத்தை அடைவதற்கு நாம் நம்மளை ஆக்க வேண்டும். கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி இந்த உரையை முடிக்கலாம் என்று எண்ணுகின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சஹாபாக்களத்திலே சுபஹ் தொழுது விட்டு வளமையாக உங்களில் கனவு கண்டவர்கள் உண்டா என்று கேட்பார்கள். அந்த நாள் நபி அவர்கள் நான் ஒரு கனவு கண்டேன் என்று சஹாபாக்களத்திலே சொன்ன மிக நீளமான ஒரு செய்தியில் என்னை 2 மலக்குமார்கள் கூட்டிச் சென்றார்கள். பல காட்சிகள் எனக்கு காட்டப்பட்டது. அதிலே ஒரு காட்சி தான், ஒரு மனிதர் தூங்கி கொண்டிருக்கிறார். அவருக்கு பக்கத்திலே ஒருவர் நின்று கொண்டு ஒரு கல்லை எடுத்து போட்டு அவருடைய தலையை உடைத்து கொண்டிருக்கிறார். அப்போது ஆச்சரியமாக, சுபஹானல்லாஹ், என்னது, ஏன் இவருடைய தலை உடைக்கப்படுகிறது என்று நான் கேட்டேன். அதற்கு அந்த வானவர்கள் எனக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? இவர்தான் தொழாமல் தூங்கி கொண்டிருந்த மனிதர். மார்க்கத்தை படித்து குர்ஆனை அறிந்து அவர் அதை செயல்படுத்தாமல் உறங்கிக் கொண்டிருந்தவர், அல்லது பரலான தொழுகைகளை தொழாமல் தூங்கிக் கொண்டிருந்தவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த வானவர்கள் சொன்ன அந்த செய்தியை நினைவூட்டிக் கொள்கிறேன். நம்முடைய பிள்ளைகளாக இருந்தாலும் நம்முடைய உறவுகளாக இருந்தாலும் மரணித்ததற்கு பின்னால் தலைகள் உடைக்கப்பட்டு சுக்குநூறாக ஆக்கப்படுகிற, நாசமாக ஆக்கப்படுகிற அந்த நிலை எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் வந்துவிடக் கூடாது. அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் அந்த நரக வேதனை, கபருடைய வேதனை, அனைத்து வேதனைகளிலிருந்தும் பாதுகாத்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சுவர்க்கத்தை அடைகிற பாக்கியத்தை வழங்க வேண்டும். அதற்காக நாம் அல்லாஹ்வை பிரார்த்திப்போம். நம்முடைய பிள்ளைகளையும் நம்மளையும் அந்த நல்ல காரியங்களை செய்வதற்காக முயற்சிப்போம். அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பிரார்த்தனை செய்வோம். வல்லவன் அல்லாஹு தஆலா நம் வாழ்வை நல்வாழ்வாக மாற்றுவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.